ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 7th நவம்பர் வீக்லி, நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லி க்ளோசிங். ஓகே, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம லெவல்ஸ் மட்டும் இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி இது ஏடிஎம்மை நம்ம இதை கன்சிடர் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த சிங்கிள் ஹெட்ஜுக்கும் கீழே ஓப்பனிங்லேயே நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஐவி ரேஞ்சை ஒன்றையும் பிரேக் பண்ணி நியரஸ்ட் கம்பைன்ட் ஏஜ் கிட்ட போனாங்க. செகண்ட் கேண்டில் இதோட லோ பிரேக் பண்ணல, ஆனால் தேர்ட் கேண்டில் பியூட்டிஃபுல்லாக கம்பைன்ட் ஏஜையும் பிரேக் பண்ணி IV2 ஓகேவா, ஐவி ரேஞ்ச் 2வையும் பிரேக் பண்ணி கீழே கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஃபாலோஅப் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனவங்க திரும்ப IV2லேயே சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக நம்மளோட மற்ற ரேஞ்சஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நம்ம வித் இண்டிகேட்டர்ஸோட எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதான் நம்ம மேனுவல் அப்லோட் பண்ண சார்ட். நம்ம ப்ரோக்கர் டெர்மினலில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது சிங்கிள் ஹெட்ஜுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆனது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நமக்கு ஐவி ரேஞ்ச் 1ஐயும் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட கம்பைன்டு ஹெட்ஜு கிட்ட லோ கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் அதோட லோ பிரேக் பண்ணேன். ஆனால் தேர்டு கேண்டில்லாம் நமக்கு ஃபாலோ அப் வந்து கம்பைன்ட் ஹெட்ஜும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 2வையும் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணால் அந்த இடத்துல ஸ்லோ மொமெண்டம் போயிட்டு திரும்ப வந்த லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஃபாலோ அப் இல்லை. ஓகேவா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இது ஒன் ஆஃப் த EMA லைனுக்குள்ளேயே தான் இருக்குது. இது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ரைஸ். ஓகேவா, அப் டு த நம்மளோட இன்னொரு ஆவரேஜ் லைன் வரைக்கும். ஓகேவா, இதையும் மீறி போயிருந்தால் சூப்பர் வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருப்பாங்க. ஓகே, தென் நம்ம ஃபியூச்சர்ஸையும் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் வந்து இங்கே விவேப்பில் ரிஜெக்ஷன் வரும். ஓகேவா, ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப ஐவி ரேஞ்ச் சப்போர்ட்டு, ஐவி ரேஞ்சில் திரும்ப ரைஸ் ஆகுறாங்க. இப்போ சூப்பர் ட்ரெண்டு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகும். ஓகேவா, இங்கே ரிஜெக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் லைன் இருந்தும் கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகேவா, ஃபெயிலியர் பண்ணி திரும்ப நம்ம க்ரீன் கேண்டில் தான் வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ரேலி பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சவங்க திரும்ப கன்சிஸ்டண்டாக ஒரு ஃபாலோ கிடைக்கல, ஒரு சின்ன ரிவர்சல். திரும்ப இந்த ஆவரேஜ் லைன் ஓகேவா ரெண்டும் கிராஸ் ஓவர் ஆகாமல் திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே கொண்டு போய் நம்மளோட பி ரேஞ்சை ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அங்கேருந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஃபால். ஓகே, திரும்ப ரைஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, அப்போ இந்த சைட் வைஸ் மூமெண்டம் எய்தர் சைடு பிரேக் ஆச்சுனா தான் நம்ம அடுத்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்டை தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப் சைடில் ஃபாலோ அப்புக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கேருந்து மேபி சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆயிருந்தனால நம்ம சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் கிடச்சதுக்கப்புறம் தான் கீழே பார்க்கணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. கிடச்சதுக்கப்புறம் இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஏடிஎம் ப்ளஸ் இது எஸ்டர்டேவோட 50%. ஓகேவா, இது நம்ம நேற்று வீடியோவில் சொல்லிட்டோம். ரெண்டும் நியரஸ்ட் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஏடிஎம்மில் பட்டு அங்கேருந்து திரும்ப ரிவர்சல் நம்மளோட பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க ஆல்ரெடி நமக்கு சிங்கிள் ஹெட்ஜ் இங்கே இருக்குது. ஆனால் அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணல. இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டல் நமக்கு ஃபாலோ அப் இல்லை. ஓகே, தெரியுதா, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ரிவர்சல் கிடைக்குது. திரும்ப அகைன் ரைஸ் ஆகுறாங்க. இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, சூப்பர் ட்ரெண்ட் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப பிஇ ரேஞ்ச். எண்ட் ஆஃப் த டே இந்த பிஇ ரேஞ்ச் கிட்டேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட வாங்க நம்ம ஓன் இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இதில் மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான். ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆனாலே நமக்கு கேப் டவுன் மார்க்கெட். ஓகேவா, கேப் டவுன் மார்க்கெட் கிடச்ச உடனே மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு போகிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நமக்கு ஐவி ரேஞ்ச் 1. ஓகே, அதை பிரேக் பண்ணுறாங்க. இதில் சிங்கிள் ஹெட்ஜ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி எடுத்து சொன்னது தான். இதில் எடுக்கிற ரவுண்ட் ஆஃப் நம்ம மேனுவல் எடுக்கிற ரவுண்ட் ஆஃப் வேறு. இதில் 25,400 எடுத்துருக்கு, நம்ம 25,450 எடுத்திருப்போம். ஓகேவா, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இங்கே அகெயின் நம்மள சிங்கிள் ஹெட்ஜும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க கம்பைன்ட் ஹெட்ஜ் கிட்ட ஃபஸ்ட்டு கேண்டில் லோ வைக்கிறாங்க. செகண்ட் கேண்டில் ஒரு இண்டஸ்ட்ரிசிவ் தான். ஓகேவா, நமக்கு ரெட் கேண்டில் இருந்தாலும் இந்த லோ பிரேக் பண்ணல. தேர்டு கேண்டில் தான் இந்த லோ பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ணுறவங்க இப்போ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு ஆல்ரெடி கேப் டவுன் இவ்வளோ பெரிய ஃபால் வந்துருச்சு. ஃபால் வந்தப்போ நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஓகேவா, ஒரு பி சைட் பை பண்ணாலும் நமக்கு ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆகி திரும்ப நமக்கு ஒரு ஃபால் கிடைக்கும். ஓகேவா, ஃபால் கிடைச்சாலும் நமக்கு ப்ரீமியம் ஏறி இருக்குமா அப்படின்ற அது சந்தேகம் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கேப் டவுன் கிடச்சி ஃபஸ்ட்டு கேண்டில் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து
நம்ம செகண்ட் கேண்டில் மேபி என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு ப்ராஃபிட்ல வந்துருக்கும். இதே நம்ம இந்த கேண்டில் ஓகேவா, இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து இன்னும் கீழே போவோம் ஃபர்தரா அப்படின்னு எதிர்பார்த்தா அது தப்பு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். மேபி இங்கே என்ட்ரி கொடுத்திருந்தாலும் அகெயின் இந்த ஹை வரும்போது நம்ம இதை ஆவரேஜ் பண்ணி வெளியே வரதுக்கான முயற்சி எடுக்கணும். ஓகேவா, எதுக்காகனா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆவரேஜ் லைன் ஓகேவா, ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனுக்குள்ளே நமக்கு கேண்டில் வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்தாலும் லோவே வச்சாலும் இது ரிவர்ஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இந்த லைனை கட் பண்ணி கீழே வச்சாதான், பாடி க்ளோஸ் வச்சாதான் நம்ம ஃபர்தராக கீழே எதிர்பார்க்கணும். ஓகே, தென் இந்த வீக்லி ரேஞ்ச் வந்து நம்ம நேற்று பார்த்துருக்கோம். 350 கிட்ட அச்சீவ், 300 அச்சீவ், நம்ம 350 எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேப் டவுன். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட 500 செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 500 வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு 15 பாயிண்ட்ஸில் ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கேப்பில் 500 வராமல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக ஓகே நம்ம சூப்பர் ட்ரேட் வரைக்கும் போயிட்டு சூப்பர் திரும்ப அகெயின் ரிஜெக்ஷன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த கம்பைன்ட் ஹெட்ஜ்லேயே சைட் வைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறாங்க. திரும்ப சூப்பர்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, இந்த இடத்துலையும் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ட்ரேட் அமைஞ்சது அப்படின்னா அதை இதை சொல்லலாம் நம்ம. ஓகேவா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இங்கே கான்ஃபிடென்ட்டாக விவேப்பில் க்ளோஸு, நம்ம ட்ரெண்ட் லைனும் கிராஸ் ஒர்க் கிடைக்கல. ப்ளஸ் ஃபியூச்சரில் பார்த்துருந்தீங்கனாலும் மார்க்கெட் கிராஸ் ஒர்க் கிடைச்சாலும் மேலே தான் க்ரீன் கேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ட்ரி எடுத்திருந்தா இன்னைக்கான கரண்ட் டே ஓப்பனை டெஸ்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் ட்ரேடை. ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனை டெஸ்ட் பண்ணி அதையும் பியூட்டிஃபுல்லாக நீ கரண்ட் டே ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, கரண்ட் டே ஃபஸ்ட்டு கேண்டில் தான் ஹை, அந்த ஹையும் பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால். ஓகேவா, திரும்ப இங்கே ஃபால் ஆனவங்க ஒரு ஸ்லோ ஸ்டே திரும்ப கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் வருது. திரும்ப அங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரிவர்சல். அகெயின் வந்த ஹையை இன்னைக்கு திரும்ப பிரேக் பண்ணி பிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணோடனே அடுத்த கேண்டில் ஒரு சின்ன ரெட் கேண்டில், திரும்ப தேர்டு கேண்டில் பிஇ ரேஞ்ச் அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, கான்ஃபிடென்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப அதையும் ஃபாலோ அப் இல்லாததால் திரும்ப ரிவர்சல் ரெட் கேண்டில், ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். அகெயின் இங்கே வந்த ஹையை ஒரு கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ணி பாட்டம் சிபிஆர் அண்ட் நம்ம கொடுத்த ஏடிஎம். ஓகேவா, நம்ம எதை ஏடிஎம்மை செலக்ட் பண்ணமோ அந்த ஏடிஎம்மை போயிட்டு பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ்டர்டே 50% இங்கே தான் இருக்குது, ஏடிஎம் தான் டுடே ஹை. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸில் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருங்க. ஏன் இந்த சிபிஆர் கூட சென்ட்ரல் சிபிஆர் ஓகேவா, அதான் சிபிஆர், அதுக்கிட்ட கூட போல் ஏடிஎம் அண்ட் எஸ்டர்டே மிட். இது டாப் சிபிஆர், இது பாட்டம் சிபிஆர், இது எஸ்டர்டே ஓப்பன், இது எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, ஸோ இங்கே டெஸ்ட் எடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, நான் ஸ்டாப் ஃபால். ப்ரீவியஸ் டே ஒன்று பிரேக் பண்ணுறாங்க, திரும்ப நான் ஸ்டாப் ஃபால். ஓகே, இப்போ சடனாக இங்கே பிரேக் அடித்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக திரும்ப நம்மளோட ஆவரேஜ் லைனுக்குள்ள கேண்டில்ஸ் வந்துருச்சு. ஒரு சைட் யூஸ் மொமெண்டம். இங்கேருந்து திரும்ப நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கேண்டில் கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி. இப்போது பாட்டம் சிபிஆர். ஓகேவா, பாட்டம் சிபிஆர் டச் பண்ணுறாங்க, ஆனால் ஏடிஎம் கிட்ட போல். அடுத்த கேண்டில் நமக்கு இன்டர்சிவ் ஆகி திரும்ப அங்கேருந்து ஃபால். ப்ரீவியஸ் டே ஒரு லோவை திரும்ப பிரேக் பண்ணுறாங்க, திரும்ப ஒரு இன்டெசிவ் சைட்வேஸ், திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் எஸ்டர்டே எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து இந்த லைன் நமக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் தான் ட்ராவல் ஆகும். இங்கே லைவில் இருக்கும்போது பார்த்தா இந்த எஸ்டர்டே க்ளோஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, இப்போ ஏன் இங்கே வந்து ப்ரீவியஸ் டே லோ ப்ரெப் பண்ணி இங்கேருந்து யார் ரிவர்ஸ் ஆனாங்க, எஸ்டர்டே க்ளோஸ் அங்கே. ஓகே, ரிவர்சல். திரும்ப இப்போது ப்ரீவியஸ் டே லோவிங் க்ளோஸ் பண்ணி எஸ்டே க்ளோஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்ஸை பார்த்தோம்னா இது காலோட ஸ்ட்ரைக். மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் அப்படின்றதால மார்க்கெட் ஓப்பனே எங்கே நடந்திருக்கும் பாருங்க. அவங்களோட லோவே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டில் ஆப்போனண்ட் லோவையும் கட் பண்ணி ஐவி ரேஞ்ச் ஒன்னையும் கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பக்கா கோமா ஸ்டேஜ் ஓப்பன்லேயே. ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஓகேவா, இங்கே டைம் பார்த்துடலாம். கீழே ஒரு 11 o'clock வரைக்குமே கம்ப்ளீட்டாக இவங்க கண்ட்ரோல்டாக கீழே தான் இருக்காங்க. ஓகே, இங்கே பி சைடில் பாருங்கள், இவ்வளோ கேப் அப் கிடச்ச உடனே ஒரு வாலடைல் மொமெண்டம். ஓகேவா, இவங்க பக்கா கேப் இருந்தாங்க, ஒரு டிகேலே இருக்காங்க. எப்போ இவங்களுக்கு விவேப்புக்கு மேலே வர சான்ஸ் கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இவங்க விவேப் கீழே க்ளோஸ் வச்சு திரும்ப விவேப்பில் ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க. ஓகேவா, ஸோ இவங்க பியூட்டிஃபுல்லாக கரண்டே ஓப்பனை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஓப்பனை திரும்ப பேனிக்காக ஒரு ஃபால். ஓகேவா, இவங்க அவங்களோட ப்ரீவியஸ் டே ஹை வந்தவுடனே இங்கே இருந்து சப்போர்ட்டுக்கு போய்
ஓகே, திரும்ப இந்த சூப்பருக்கு மேலேயே ஒரு சைட்வேஸ் போயிட்டு கரண்டே ஓப்பனுக்கு மேலே திரும்ப போகிறாங்க, திரும்ப சைட்வேஸ், திரும்ப கரண்டே ஓப்பனுக்கு மேலே போயிட்டு பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் இப்போ மீட் ஆகுது. தெரியுதா? ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1.20க்கு ரெண்டு பேரும் ஒரு ப்ரைஸில் மீட் ஆகுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்டாட்டிக் பிக் மேலே இன்றைக்கி உதாரணத்துக்கு நேற்று வந்து கம்பைன்டு ப்ரீமியமாக எவ்வளோ இருந்தது, நமக்கு 103 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 103 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணவங்க மார்னிங் ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு இந்த பிஹை நேற்று வந்து பிஹைக்கு மேலே தான் போயிருக்காங்க. ஓகேவா? அப்போ 103 ரூபாய்க்கு விற்றவங்க மார்னிங் எப்படியும் ஒரு 120 ரூபா அந்த மாதிரி ப்ரீமியத்தில் இருந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபா லாஸ்ட் இருந்திருக்கும் செல்லர்ஸ். இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி டிகே பண்ணி திரும்ப டைனாமிக் பி பாருங்கள், ஸ்டாட்டிக்கை கட் பண்ணி கீழே வந்து 87 ரூபாய்க்கு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஓகேவா? 103 ரூபாய்க்கு நேற்று செல் பண்ணாங்க, இன்னைக்கு 87 ரூபாய்க்கு அந்த ப்ரைஸ் டிகே ஆயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேப் டவுன் கிடைச்சாலும் பியூட்டிஃபுல்லாக நமக்கு டிகே பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஒரு மணிக்கு மீட் ஆனவங்க ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது, அந்த கிராஸ் ஓவரை யூட்டிலைஸ் பண்ண முடியல. இவங்க யூட்டிலைஸ் பண்ணவங்க டைனாமிக் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க, ஆனால் ஸ்டாட்டிக்கை பிரேக் பண்ண விடலை. ஓகேவா? அந்த ஸ்டாட்டிக்கையும் பிரேக் பண்ணி நிலச்சிருந்தாங்கன்னா இன்னும் மேலே போயிருப்பாங்க. ஓகே, திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, திரும்ப மீட் ஆகி ஒரு கிராஸ் ஓவர், திரும்ப கிராஸ் ஓவர் ஆனவங்க இவங்க மேலே போகிறாங்க, சி கீழே வருது, கீழே வந்தவங்க பிஇ லோவை கட் பண்ண முடியல. ஓகேவா? பிஇ லோலையும் ப்ளஸ் விவேப் சப்போர்ட். ஓகே, அதுலேயே எடுத்து திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க ஹையை தாண்டுறாங்க, நான் ஹையை தாண்டி கன்சிடர் ஆகணும், திரும்ப மீட் பண்ணுறாங்க, திரும்ப கிராஸ் ஓவர் கிடைக்கல, ரெண்டு பேரும் ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு சேம் ஏடிஎம் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் வெறும் ஒரு டிகே தான். கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 18 ரூபாய் கிட்ட டிகே இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு பியூர்லி ஒரு செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டு தான். ஆனால் பையர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுத்துருந்தாங்க, புத்திசாலித்தனம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் மேலே சொல்லியிருந்தான், ஓப்பன் ஆனது இவங்க ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆன சரியான ரேலி, அவங்களோட சிஐ ஆப்போனண்ட் ஹையை போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால், திரும்ப போகிறாங்க. சி எஸ்டர்டே ஓப்பன், அதை கிராஸ் பண்ணி மேலே போக முடியல, திரும்ப அங்கேருந்து ஃபால், திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் விஆப் ரிஜெக்ஷன், அங்கேருந்து கரண்டே ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே வராங்க. எஸ்டர்டே ஹை அவங்களோட ஹையே, அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க, திரும்ப சூப்பர் ரிஜெக்ஷன். பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டை அழகாக செல் பண்ணி உங்களுக்கு புட் சைடில் ப்ரீமியம் எவ்வளோ டிகே ஆயிருக்கு பாருங்கள், கால் சைடில் உங்களுக்கு ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக் பொறுத்த வரைக்கும் ஏறலை. ஓகேவா? பொறுமையாக தான் இருக்குது, ஏன்னா இது உங்களுக்கு ஓடிஎம்மாக இருந்திருக்கும், கேப் டவுன் கிடச்சதால. நீங்கள் இந்த மணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கும். இப்போ இந்த மொமெண்டம்லாம் இந்த மணியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஆனால் புட் சைடில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு டிகே பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகே, ப்ரைஸ் மீட் ஆன இடம், மற்றதெல்லாம் நம்ம நேற்று காலையில் மேலே சிஇயில் பார்த்ததே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே நமக்கு கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. ஓகே, ஒரு கேப் டவுன் கிடைச்சுன்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி கீழே கேப் டவுனில் கிடச்சது. கிடச்சவங்க இந்த பாயிண்டில் நோட் பண்ணுங்கள் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கால் சைடில் தான் நமக்கு ஓஏ பில்ட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் மார்க்கெட் ஒரு சின்ன லோ வச்சுட்டு அங்கேருந்து ரிகவர் தான் அங்கே ட்ரை பண்ணி. ஓகேவா? ரிகவர் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock கிட்ட நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகேவா? இப்போ கால் வந்து ஓப்பனிங்கில் இந்த ஓப்பனிங் ஓஏயை விட இன்னைக்கு இன்ட்ராடேல ஓஏ ரெடியூஸ் ஆயிருச்சு. புட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், இங்கேயாவது நமக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது, ஆனால் புட் சைடில் லோவில் இருந்து பொறுமையாக பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, புட் சைடில் பில்ட் ஆகுதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? புட் சைடில் பொறுமையாக ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு, ஆனால் திரும்ப இந்த லோ திரும்ப ஃபாலோ அப் இல்லை, கட் ஆகலை, திரும்ப அந்த ஹையை தான் பிரேக் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க, கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகேவா? கிராஸ் ஓவர் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டோட நமக்கு ட்ரெண்டே மாறுது. ஓகே, ஒரு பை மொமெண்டம் கிடைக்குது 11 o'clock மேலே, அதுதான் நமக்கு நல்ல ரேலி அமைஞ்சுது. இவங்க கால் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓஏயை ரெடியூஸ் பண்ணுறாங்க, மார்னிங் வந்ததில் ரெடியூஸ் பண்ணுறாங்க, திரும்ப அவங்களால திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே கிராஸ் வைக்க முடியல, ஸோ ரெடியூஸ் ஆகிதான். புட் சைடில் மட்டும் பாருங்கள், நான் ஸ்டாப்பாக கால் வந்ததை விட காலோட ஹையே பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால தான் நமக்கு இன்னைக்கு சி சைடில் ஒரு மொமெண்டம் கிடச்சிது. தென் எண்ட் ஆஃப் த டேல வந்து ரெண்டு சைடும் நமக்கு ஓஏ ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கால் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டை விடமும் கம்மியாயிருச்சு. ஓகேவா?
எண்ட் ஆஃப் த ரெண்டு பக்கமும் நமக்கு ஒய் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால தான் ஒரு இந்த ஃபால். ஓகேவா, ஒரு ஏடிஎம் போய் டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, ஏடிஎம் டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால் நமக்கு. ஓகே, ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணி சி சைடில் ஓய் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா நமக்கு இன்னும் ப்ரீமியம் ஏறி இருக்கும். ஆனால் வெல் கண்ட்ரோல்டாக இன்னைக்கு மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க செல்லர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட என்எஸ்சி டேட்டா இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்றதால வீக்லி க்ளோசிங் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டர்டே லோக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க. ஆனால் ஹை எஸ்டர்டே டேட்டாவை போய் டச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ்டர்டே 50% நம்ம சார்ட்லேயே பார்த்தாச்சு. எஸ்டர்டே 50% போயிட்டு டச் பண்ணியிருக்காங்க. லோ வந்து நியூ லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நியூ லோ கிரியேட் பண்ணாலும் க்ளோசிங் வந்து திரும்ப ரிகவர் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேக்கு 150 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரேஞ்ச் எதிர்பார்ப்போம். அதை முக்கியமாக உங்களுக்கு இருக்க சார்ட்டில் சொல்லிடுறேன். நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது கரண்ட் டே ஓப்பனில் வந்து இந்த ஃபாலை மெஷர் பண்ணுங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்த சின்ன ஃபார்முலா தான் இது. இப்போது இதுக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். கரண்ட் டே ஓப்பன் வந்து ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த லோலேருந்து ரிகவர் ஆகுது. அப்போ எனக்கு அப்சைடில் போகுது. இந்த ஹையை பிரேக் பண்ண தான் நான் இதில் வந்து 150 பாயிண்ட் எதிர்பார்ப்பேன். ஓகேவா, இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் 152 பாயிண்ட்ஸ். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக நமக்கு ரேஞ்ச் கிடச்சி இங்கேருந்து ஃபால். இங்கே எந்த ரெசிஸ்டண்ட்டும் இல்லையே, ஏன் இங்கேருந்து ஃபால் ஆகுதுன்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா, நம்ம எதிர்பார்க்குற 150 ரேஞ்சு. ஸோ இதை டச் பண்ண உடனே ஒரு சின்ன ரிவர்சல் திரும்ப கரண்ட் டேக்கு மேலே கொண்டு போகிறாங்க. இப்போ நமக்கு இன்ட்ராடேல ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்குது. இப்போ எப்படி வீக்லியில் நமக்கு 350 எதிர்பார்த்தோம், 350 சக்ஸஸ் ஆச்சு. கேப் டவுனில் திரும்ப 400 சக்ஸஸ் ஆச்சு, 450 சக்ஸஸ் ஆச்சு, 500 எதிர்பார்த்து கீழே வச்சோம். ஆனால் 15 பாயிண்ட்ஸில் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அதே தான் இங்கே இன்ட்ராடே நம்ம 150 எதிர்பார்த்தோம், 150 அச்சீவ்டு. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். திரும்ப கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா அடுத்து இதிலிருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாக பிடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, அப்போ 150 பண்ணால் நெக்ஸ்ட் 10 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படின்னா நம்ம இப்போ இந்த மணியில் எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸுக்கு நமக்கு ஐவி கம்மியாக இருக்குது. ஐவி ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரீமியம் ஜாஸ்தியாக மூவ் ஆகும். ஐவி கம்மியாக இருக்கிறதால ஒரு 0.6 0.7 எதிர்பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா ப்ரீமியத்தில் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 60 பைசா கிடைக்கும். ஓகேவா, ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு 60 பைசா இன்ட்டு 60 ஆர் 70 பைஸ். ஓகேவா, 70 பைஸ் இன்ட்டு 1 லாட் 75 குவான்டிட்டி போட்டிங்கன்னா அதை நம்ம டார்கெட்டை வச்சு சின்ன கேப்சர் பண்ணலாம். ஓகே, திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. அப்போது 150லேருந்து நான் 200 10 ரேஞ்சிலேருந்து திரும்ப அடிஷ்னலாக இன்னொரு 10 ரேஞ்ச் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு, இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்ததே ஹை 232. ஓகேவா, நம்ம 150 தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அடிஷ்னலாக இன்னும் 82 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. அதை பியூட்டிஃபுல்லாக நான் சொல்கிறது மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரையல் பண்ணாலும் ப்ராஃபிட் தான். 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு ட்ரேட் எடுத்தாலும் ஓகே. ஓகேவா, இப்போ 80 பாயிண்ட்ஸ் நமக்கு மேலே கிடச்சிருக்கு. ஆனால் 150 எனக்கு ரேஞ்ச் அதிலே கிடச்சிருச்சு, போதும்னு வெளியே வர்றது தான் நல்லது. ஓகேவா, எப்போவுமே. ஓகே, தென் இது இன்னைக்கான 50%, இது வீக்லிக்கான 50%. ஓகேவா, இன்னைக்கு வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோசிங் டேவும் இந்த க்ளோசிங் வீக் டேட்டாவும் இப்போ நமக்கு வீக் ரேஞ்சாக 484 கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம சொன்னல 500 எதிர்பார்த்தோம், ஒரு 15 பாயிண்ட்ஸில் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு 15.35 பாயிண்ட்ஸ். ஓகேவா, அதில் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வீக்லி ஆவரேஜாக 196 தான் கிடச்சிருக்கு. ஒரு 200 கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம். ஒரு டே ஹாலிடே அப்படின்றதாலையும் நமக்கு இந்த வீக்லி ஆவரேஜ் அச்சீவ் ஆகலை. ஆனால் வீக்லி ஆவரேஜ் முக்கியம் கிடையாது, வீக்லி ரேஞ்ச் அண்ட் இன்ட்ராடே ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீக் எல்லாமே 150 ரேஞ்ச் அச்சீவ்டு. ஓகேவா, இதில் 2 நாள் 200+ கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் எப்படி அமைதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இது சார்ட்டில் இங்கே எக்ஸ்பிளைன் தான். சார்ட்லேயே வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஏன்னா லென்த்தாக இருந்தால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்க்குறேன். இது ஆப்ஷன் செயின். நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸ் நாளைக்குனா மண்டே. ஓகேவா, சேம் ஏடிஎம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம் ஐவி ரேஞ்ச் பாருங்கள், கால் சைடில் கம்மியாக இருக்குது, புட் சைடில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ் இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. எல்லா வீட்டிலும் சொல்லதான் ஏடிஎம், பிஇ ரேஞ்ச், சிஇ ரேஞ்ச், சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. வீக்லி டேட்டா இது தப்பு, சாரி, வீக்லி டேட்டாவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி டேட்டா தப்பு, இது ப்ரீவியஸ் வீக் டேட்டா வச்சுருக்கேன்.
நான் மேலேயே உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் வீக் டேட்டா எதுன்ட்டு, இல்லை நீங்களே கனெக்ட் பண்ணலாம் வீக்லியோட 50% எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் இது எஸ்டர்டேவோட 50%. இந்த டேட்டா கரெக்டு. எஸ்டர்டே 50%, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் லோ, அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் மட்டும்தான். இப்போ நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, டே கேண்டில், வீக்லி கேண்டில், மந்த்லி கேண்டில், ஃபிபனாசி சீரீஸ், எலியாட் வேவ்ஸ், அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்ஷன் செயினில் கொடுக்குற டேட்டா மட்டும்தான். ஓகே, என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை மட்டும்தான். ஓகே, அதை அந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம இந்த லெவல்ஸை பிளாட் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈச் டே எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் செயின் அடிப்படையில் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நடக்குது. ஓகே, அதனால் நமக்கு இந்த ஒரு டேட்டா போதும். என்எஸ்சி கொடுக்குற ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டுமே போதும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி இந்த லெவல்ஸை கொடுத்துருக்கோம். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.